எம்ஏ பாஸ் பண்ண மருமகளோட பேரை கேட்டு உங்க முகத்துல வந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிஜமாவே அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இனிமே நீங்களும் என்னைய எம்ஏ படிக்க விடுவீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலையா? இவங்களோட வரப்போற மருமக பாக்குறதுக்கு சரஸ்வதி மாதிரி, குணத்துல லட்சுமி தாயார் மாதிரி. புரிஞ்சுதா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் சின்னத்தை. முதல்ல அந்த பொண்ணு இவங்க வீட்டு மருமகளா வரட்டும், குடும்ப பொறுப்பை கவனிக்கட்டும், அப்புறமா இந்த விஷயத்த முடிவு பண்ணிக்கோங்க. இது யாரு? அர்ஜுனோட பொண்டாட்டியா இது? வேற யாரா இருக்க முடியும்? நம்ம வீட்டுல இருக்கிற மத்த மருமகள்னா இவ்வளவு திமிரா இருக்க மாட்டாங்க. பெரியம்மா, நீங்க ஏன் என்ன இப்படி திமிரு பிடிச்சவன்னு சொல்றீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சரி, இதெல்லாம் விடுங்க. நான் பேச்சுவாக்குல உங்க ஆசீர்வாதம் வாங்கவே மறந்துட்டேன். நல்லா இரு. நல்லா இருமா. எப்பவும் சந்தோஷமா இரு. பெரியம்மா, மருமக ரொம்ப அழகா இருக்கா. எது வரைக்கும் படிச்சிருக்கா? இப்பதான் பிஏ எக்ஸாம் எழுதியிருக்கேன். இவ எக்ஸாம் மட்டும் எழுதல, கூடவே எங்க அண்ணியையும் ஏமாத்தி இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணியிருந்தா எக்ஸாம் எழுத மாட்டேன்னு. பெரியம்மா, இதெல்லாம் உங்களுக்காக தானே பண்ண வேண்டியதா போச்சு. இல்லனா நீங்க எப்படி பெருமையா தலைய நிமித்தி உங்க வீட்டு சின்ன மருமக பிஏ பாஸ்னு சொல்வீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எம்ஏ பாஸ்னு கேட்டதும் உங்க முகத்திலயும் சந்தோஷம் வந்துச்சுல, அதனால ஏமாத்துறதும் முக்கியம் தானே பெரியம்மா. லால்டு, நீ ஏன் சிரிக்கிற? இல்ல மருமக பேசுறத கேட்டுதான் உங்க சின்ன மருமக ரொம்ப நல்லா பேசுறா. இந்த பேச்சாலதான் இன்னும் இந்த வீட்டுல நிலைச்சு நிக்கிறா. ஆனா அத்தை, ஆனா என்ன தப்பா சொல்லிட்டா? நீங்க ஒரு தடவை நிதானமா யோசிச்சு பாருங்களேன். இந்த எம்ஏ பாஸ் விஷயத்த கேட்டு நீங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. இது நாங்க எப்படி நினைக்க முடியும்? நாங்க எப்போ யோசிச்சதே இல்ல. எங்களை என்ன நினைச்சீங்க? எங்களுக்கு படிப்போட அருமை தெரியாதுன்னா? நீங்க நிஜமாவே அப்படி நினைக்கிறீங்களா பெரியம்மா? ஏய், உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன பெரிய படிப்பாளியா? 10வது கூட பாஸ் பண்ணல, இங்கே வந்து வாயாடுற. உங்களுக்கும் என்ன மாதிரி படிக்காத மருமக தானே தேவைப்பட்டுச்சு. படிச்ச பொண்ணுங்களோட சம்பந்தத்தை எல்லாம் நீங்க நிராகரிச்சிட்டீங்களே. அத்தை, இவங்க எங்களை அவமானப்படுத்துறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. நீங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் நீங்களும் சடைச்சவங்க இல்லையே. இப்ப அவ பிஏ எக்ஸாம் எழுதுனா இதுல குதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப பிஏ எக்ஸாம் எழுதினதால என்ன ரெக்க முளைச்சிடுச்சா? இல்ல அத்தை, ரெக்க முளைச்ச கதையெல்லாம் இல்ல. நான் பெரியம்மாவோட பேச்சை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சொல்ல போனா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இனிமே என்னோட பிஏ எக்ஸாம் விஷயத்திலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புறேன். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் அத்தைய ஏமாத்திக்கேன்னு நீங்க கோவமா இருந்தீங்கல்ல, அதா. சரி, இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு நினைச்சேன். நிறுத்து. சரி, இது போதும். லால்டு, வா, இதெல்லாம் விடு, டீ குடி, ஆறி போயிடும். மருமகளே, நீயும் எடுத்துக்கோ. அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு தானே போவீங்க? இல்ல பெரியம்மா, இன்னைக்கு முடியாது. வேற இடத்துக்கு போகணும், பத்திரிக்கை வைக்க. பத்திரிக்கை வைக்க வந்ததும் கடைசியா தான் வந்திருக்கு. இப்போ கல்யாணத்துக்கும் நேரமே இல்ல. நீ எங்களை சொந்தமா நினைச்சிருந்தா முதல்ல பத்திரிக்கை வைக்க இங்கதான் வந்திருப்ப. என்ன பெரியம்மா இப்படி பேசிட்டீங்க? நாம எல்லாரும் ஒண்ணுதானே. உங்ககிட்ட எப்ப தோணுதோ அப்ப வரலாம். நாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் பெரியம்மா. ஆனா நீங்க கண்டிப்பா வர முயற்சி பண்ணுங்க. அட, டீ குடிங்க. இந்த இனிப்பை எடுத்துக்கோ மருமகளே. இந்த அட, சாப்பிடுங்க. சாப்பிடுறதுல என்ன கஞ்சத்தனம்? இந்தாங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. மருமக எவ்வளவு சம்பாதிக்கிறா? ஹை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறா, அதனால நல்ல சம்பளம் தான். இப்போ ஹை ஸ்கூல்ல 30-35,000க்கு கீழே சம்பளம் இருக்காது. அவ சொல்லி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால சுமாரா 40,000 வரைக்குமாவது சம்பளம் இருக்கும். அட கடவுளே, என்ன ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு.
அத்தை, நீங்க உங்க பையனுக்கு ஒரு படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உங்க அதிர்ஷ்டமும் நல்லா இருந்திருக்கும். அப்ப நீங்க எதுவும் யோசிக்கல தானே? மூடு, நீ கொஞ்சம் அதிகமா தான் வாயாடுற. சரி பெரியம்மா, நாங்க கிளம்புறோம். அத்தை, என்ன எல்லாரும் இப்படி திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? என்ன நிம்மதியா பகவத்கீதை கூட படிக்க விட மாட்டீங்களா? அத்தை, நம்ம எல்லாரும் நாளைக்கு கல்யாணத்துக்கு போறோமா? நான் போக கூடாதுன்னு சொன்னேனா? போங்க, போய் ஆட்டம் போடுங்க. இல்ல பெரியம்மா, நாங்க போக விரும்பல. ஆஹா, பிசாசு வாயில ராமநாமம்மா. இது எப்படி நடந்துச்சு? இல்ல பெரியத்த அப்படி ஒண்ணும் இல்ல. நீங்க வரலன்னா நாங்களும் போக மாட்டோம். இப்போ இந்த திட்டம் யாரோட மூளையில இருந்து வந்துச்சு? சின்ன மருமகத்தா, அவ மூளை யூஸ் பண்ணிருப்பா, சரிதானே? அத்தை, எல்லாத்துக்கும் ஏன் என்னையவே திட்ட ஆரம்பிக்கிறீங்க? என்ன தவிர இங்க வேற யாருக்கும் மூளை வேலை செய்யாதா என்ன? நான் என்ன சொல்றேன்னா, அக்கா நீங்க இல்லாம கல்யாணத்துக்கு போக விரும்பலன்னா அதுல ஏன் தப்பு என்ன? என் மேல ஏன் இவ்ளோ அனுதாபம் காட்டுற? ஏய், உன்னோட இந்த அனுதாபத்தை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை உன் அனுதாபத்தினாலேயே நான் செத்துருவேன் போல. இப்போ உண்மையே சொல்லுங்க, உங்களோட நோக்கம் என்ன? அத்தை, எந்த நோக்கமும் இல்ல. நீங்க போகலன்னா நாங்களும் கல்யாணத்துக்கு போக மாட்டோம், அவ்வளவுதான். ஏ, நீங்க என்ன என் தோழிகளா? நான் போகலன்னா நீங்களும் போக மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு? நீங்க உங்க வேலையை பாருங்க, என் பின்னால ஏன் சுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க புருஷங்க போறாங்களே, அவங்க கூட சுத்துங்க. அத்தை, நான் ஒண்ணு சொல்லவா? உங்க கூட இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது உங்க பையன் கூட இருந்தா கிடைக்காது. கண்டபடி பேசாத. என் பையன் லட்சத்துல ஒருத்தன். அர்ஜுன் மட்டும் ஏன்னு கேக்குற? என் 4 பசங்களும் ரொம்ப நல்லவங்க. உங்க அண்ணி பையனும் பொண்ணும் நல்லவர் இல்ல. ஏண்டி, அவன் உனக்கு என்ன பண்ணா? பெரியம்மா, அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நான் என்ன ஒண்ணுமே இல்லாமையா இங்க வந்தேன்? சில நேரம் வீட்டை விட்டு போயிடலான்னு தோணும். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு. என்னால எதையும் பண்ண முடியாது. ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் முட்டாள்தான்னு. நான் கொஞ்சம் மக்குதா. ஆனா எனக்கும் சுயமரியாதை இருக்குல்ல பெரியம்மா. சும்மாரு. அப்புறம் இந்த முதல்ல கண்ணீர் வடிக்காத. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சதிச்சுக்கணும். நாங்க சகிச்சுக்கிட்டோம், நீயும் சதிச்சுப்ப. நீ ஒன்னும் பெரிய தியாகம் பண்ணல. குடும்பத்துக்கு அறுத்தான பண்ற என்ன பண்ணாலும். அட, ஆம்பளைன்னா பணம் சம்பாதிக்க வெளியே போகத்தான் வேணும், தலை சூடாதத்தான் செய்யும். அதுக்காக இவ்வளவு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா எப்படி நடக்கும்? பெரியம்மா, கோவப்படுறது ஒரு விஷயம், அவமானப்படுத்துறது வேற விஷயம். நான் எவ்வளவுதான் முட்டாளா இருந்தாலும் மானத்துக்கும் அவமானத்துக்கும் வித்தியாசம் புரியும்ல. உனக்கு இதை பத்தி ஏதாச்சும் சொல்லணுமா பெரிய மருமகளே? இல்லத்த, எனக்கு எந்த குறையும் இல்லை. உங்க பெரிய பையன் ஏழையா இருந்தாலும் ஆனா மனசுல ரொம்ப பணக்காரர். எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல சந்தோஷமா இருக்கேன். எனக்கு யார் மேலேயும் எந்த குறையும் இல்லை. அப்புறம் நீ எதுவும் சொல்லலையா? பெரியம்மா, இவ என்ன சொல்லுவா? டுக்கு நன்னாதான் இவளை அவ்வளவு காதலிக்கிறாரே. அவனோட காதலோட தாக்கம் அவனோட வேலையில படாம இருக்கட்டும். ஒருவேளை அவன் வேலை போயிருச்சுன்னா நிலைமை மோசமாயிடும். இல்ல பெரியத்த, நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அப்புறம் அவரே சொன்னாரு, வருஷத்துல ஒரு தடவை தானே வீட்டுக்கு வரேன்னு. அப்புறம் அவருக்கு லீவும் அப்படிதானே கிடைக்குது. அதனால வரும்போது ரொம்ப நாள் தங்கிடுறாரு. ஆனா இப்போ அவரோட லீவும் முடிய போகுது. இப்போ அவர் வேலைக்கு திரும்ப போறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இப்போ வேலைக்கு போய் தான் ஆகணும். வருஷம் முழுக்க இங்கேயே கழிக்க முடியாதுல்ல. அப்புறம் அர்ஜுன் உன்கிட்ட என்ன பண்ணா? அத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கீங்க. அதே மாதிரி உண்மையை எப்படி எதிர்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க பையன் அதுக்கு நேர் எதிர். அதாவது, ஏன்னா அவரோட முதுகெலும்பு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அவரு 1ஆம் நம்பர் கோழை. அப்புறம் எனக்கு கோழைகளை சுத்தமா பிடிக்காது. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? என் முன்னாடியே என் பையனை பத்தி இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட நீ.
அத்தை உங்களுக்கு கோவம் வரும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் இப்போ என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் உண்மைதான். என்கிட்ட அவர் சத்தியம் பண்ணியும் கூட என்னோட எக்ஸாம்ல பெரிய தடையா இருந்ததும் அவர்தான். அவர் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க விரும்பல. அவர் ஆம்பளை. அவர் எந்த பிரச்சனையையும் நெஞ்ச நிமிர்த்தி எதிர்கொள்ளணும். அப்புறம் எப்படி ஆம்பளை ஆவாரு? நீ என்ன சொல்ல வர? அத்தை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்க பையனை விட உங்க கூட நேரம் செலவழிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் கத்துக்க முடியுது. சரி சரி, இப்போ யார் போகணுமோ அது அவங்க இஷ்டம். நான் யாரையும் போக சொல்லல, யாரையும் தடுக்கவும் இல்லை. அப்புறம் தாக்குரண்ணியோட நாக்கு மறுபடியும் கத்திரிக்கோல் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியும் இப்படிதான் இருந்துச்சு. அப்பவும் மனசுல பட்டதை சொல்வா, இப்பவும் சொல்றான். இப்போ உங்கள யாரும் போகலன்னா நான் தான் போக கூடாதுன்னு தடுத்துட்டேன்னு கூட சொல்லுவா. இல்லத்த, அப்படி இல்ல. நீங்க போக கூடாதுன்னு தடுக்கல. ஆனா நாங்களே அங்க போக விரும்பல. மனசுல ஒரு ஆசை இருக்கு. நீங்க சரின்னு சொன்னா சொல்றேன். இப்போ உன்னைய யாரு தடுத்தா சொல்லு. அது அத்தை, நாங்க நாளைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஜாலியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பெரியம்மா, நாங்க என்ன நினைச்சோம்னா நாளைக்கு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்னு. ஒரு நாளைக்கு வீடு காலியா இருக்கும்ல, அதனால நாங்க பார்ட்டி பண்ணுவோம். பார்ட்டி. நீ என்ன பண்ற? அத்தை அது பிக்னிக் 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 போகும். சாப்பிடுறது குடிக்கிறத தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதா என்ன? வேற வேலை இல்லையா? சரித்த, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க பெருசா எதுவும் சாப்பிட மாட்டோம். ஆனா எங்களுக்கு எது சரின்னு படுதோ நாளைக்கு அதான் பண்ணுவோம். உன் மனசுல என்ன இருக்கு? உங்களுக்கு என்னதான் பண்ணணும்? யாருக்கு என்ன வருதோ அதைத்தான் பண்ணுவோம். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் விஷயம் தானே. இப்படி ஒரு நாள் அடிக்கடி எங்க கிடைக்குது அத்தை? அப்புறமா அத்தை நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. அட, எனக்கு அடுப்பங்கரையை தவிர வேற என்ன தெரியும்? வாழ்க்கை முழுக்க சமைக்கிறத தவிர வேற எதுவும் நான் பண்ணலையே. அட அத்தை, நீங்க எவ்வளவு நல்லா பட்டம் விடுவீங்க. நாளைக்கு மாடியில பட்டம் விட போகலாமா? நீங்களும் பட்டம் விடுவீங்களோ? இல்ல 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 அத்தை, நாங்க பட்டம் விட மாட்டோம். நீங்க தான் பட்டம் விடுவீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். யாருக்கு எது வருதோ நாளைக்கு அதைத்தான் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அதை நம்மளால வெளியில காட்ட முடியறது இல்ல. நம்ம பொம்பளைங்க தானே, என்ன பண்றது? அப்புறம் நமக்கு கல்யாணமும் ஆகிடுச்சு. ஆனா அத்தை நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் அத்தை. சுதந்திரமா வாழ நினைக்கிறோம், சந்தோஷமா இருக்க நினைக்கிறோம். குழந்தை பருவம் மாதிரி சிரிச்சு விளையாடணும்னு உங்க மனசுக்கு தோணலையா? அட, குழந்தை பருவமும் வயசான காலமும் வேற வேற விஷயம். சின்ன வயசுல எந்த கஷ்டம் நமக்கு இருந்துச்சு? சின்ன வயசுல நம்ம மத்தவங்கள நம்பி வாழ்ந்தோம். எங்க பொறுப்புகள்லாம் இருந்துச்சு. எல்லா பொறுப்புகளையும் கஷ்டங்களையும் அம்மா அப்பா தான் ஏத்துக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு? சிரிச்சு விளையாடுறதை தவிர வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா சின்ன வயசுல? இப்பதான் புரியுது, அந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான நாட்கள்னு. நிஜமாவே பெரிய அத்தை. சில நேரம் எனக்கும் ஞாபகம் வரும், கல்யாணத்துக்கு முன்னாடியும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அதுல எந்த பொறுப்பும் இல்லைன்னு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் கண்மணியா இருந்தேன். அப்புறம் தெரியுமா, எங்க அப்பா எந்த விஷயத்திலயும் எந்த குறையும் வைக்கல. அம்மா சாப்பாட்டுல ரொம்ப நல்ல விஷயங்களை என் தட்டுல பரிமாறி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. வேற வீட்டுக்கு போனா இதெல்லாம் உனக்கு எங்க கிடைக்கும்னு. அத்தை, எனக்கு இந்த விஷயத்துலதான் ரொம்ப வருத்தம். நம்ம பொம்பளைங்க வேற வீட்டை நம்ம வீடா ஏத்துக்க முடியும் போது அந்த வீடு ஏன் நம்மளை ஏத்துக்க முடியாது? நம்ம பொம்பளைங்க ஏன் பயந்து பயந்து வாழ வேண்டி இருக்கு? என்னால உன்னோட இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. போங்க, என்ன கொஞ்சம் கீதா படிக்க விடுங்க. சரி போங்க, உங்க வேலையை பாருங்க. அத்தை, நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள நல்லாவே தெரியும் நாங்க என்னெல்லாம் சொல்றோமோ அது முழுசும் உண்மைண்டே. இன்னைக்கு நீங்க இந்த முழு குடும்பத்தோட பொறுப்பையும் சமாளிக்கலாம். எல்லாரும் உங்களை இவ்வளவு மதிக்கலாம், மரியாதை தரலாம். ஆனா அத்தை, உங்களுக்கு ஆசையா இல்லையா ஒரு முறை உங்க சின்ன வயசு நாட்களுக்கு திரும்ப போக? எனக்கே திரும்ப போக ஆசை இருந்தாலும் யாரு என்ன திரும்ப போக விடுவா? காலம் எப்பவாச்சும் திரும்பி வருமா என்ன? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. சரி அத்தை, திரும்பி வராதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நாள் நல்லா அதை நினைச்சு பார்த்து உணரவாவது முடியும் இல்ல? மனசுல பட்டது சொல்லிட்டீங்க, எல்லாம் வெட்டி பேச்சு. சரி போங்க இங்க இருந்து, என்னோட டென்ஷனை அதிகமாக்காதீங்க. அப்புறம் உன் புருஷன் எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறாருல, போய் அவங்க கூட சுத்து. அத்தை,
நிஜமாவே நாங்க கல்யாணத்துக்கு போனா சந்தோஷமா இருக்க மாட்டோம். எல்லார் கூடவும் போயிட்டு சும்மா தலைய குனிஞ்சுக்கிட்டு நிக்கணும். பெரியம்மா, ஒவ்வொரு இடத்துலயும் பரீட்சை கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த வாழ்க்கை பரீட்சை முடியறதே இல்ல. இத சொல்லுங்க. நீங்க சொன்னது சரிதான் அக்கா. கொஞ்சோண்டு தப்பானாலும் யாராச்சும் திட்டுவாங்க. குத்தி காட்டுற பேச்சை கேட்க வேண்டியிருக்கு. நம்ம ஆசைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு. அதனாலதான் நான் சொல்றேன், நாளைக்கு நம்ம எல்லாரும் நமக்காக நேரம் ஒதுக்குவோம். ஒரு நாள் மட்டும் நம்ம சந்தோஷத்துக்காக கொண்டாட நினைக்கிறோம். அத்தை, ப்ளீஸ் ஒத்துக்குங்க, ப்ளீஸ். சரி, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. ஆனா இதுல என்ன இழுக்காதீங்க, சரியா? போங்க இப்போ இங்க இருந்து. என்ன கீதை படிக்க விடுங்க. பண்ணி 4 மருமகளுங்களும் வரல. நீங்களே அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? ஆனா பெரியத்த ஒரே நேரத்துல எல்லாருக்கும் வயிறு வலி வந்துருச்சு. இது எப்படி சாத்தியம்? இப்ப மாட்டிக்கிட்டாங்கல்ல. நம்ம சாப்பிடுறத அவங்க சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்ல ஒரு பெரியவங்க இருக்காங்க. அவங்க தான் வீட்டை உறுதியா சமாளிச்சாங்க. இப்போ அவங்க தாராளமா விட்டுட்டாங்கன்னா வேற யாரு என்ன பண்ண முடியும்? அவங்க சின்ன மருமகளுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்புறம் மத்த மருமகள்களையும் தலைமையில தூக்கி வச்சிருக்காங்க. ஜாக்கிரதை தாக்குற நீ. இனிமே இப்படி தப்பா என் முன்னாடி பேசுனீங்கன்னா ரொம்ப மோசமாயிடும். அப்புறம் மருமகளுங்க என்ன சாப்பிட்டாங்க, எங்க சாப்பிட்டாங்கன்னு நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. ஹே பெரிய மருமகளே, போதும், மெதுவா. இதோ வரும், பொறுமையா. அடக்கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு உடம்பு எப்படி இப்படி சரியில்லாம போச்சு? அப்புறம் நீங்க எங்க இருந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல அத்தா, நேத்து வச்ச கறி இருந்துச்சுல்ல, கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டோம். கறி கொஞ்சம் புளிச்சு போயிருச்சு. இவ்ளோ கறி வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நாங்க ஒன்னா சாப்பிட்டோம். அப்ப இருந்து எங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. அட, வயிறு இவ்ளோ வலிக்குது, நான் செத்துருவேன் போல. பேராசை பிடிச்சவளே, இதெல்லாம் உன் பேராசையால தான் நடக்குது. இன்னும் பேராசைப்படு, இப்போ அனுபவி. அடு போல்ட்டு அண்ணா, நாங்க அந்த கறிய சாப்பிடாம தூக்கி போட்டிருந்தா நீங்க எங்களை திட்டி இருக்க மாட்டீங்களா? அப்புறம் அக்கா, வெறும் கறி மட்டுமா? அந்த பருப்பு கூட பழசுதானே. அப்படி என்ன ராஜ்யத்தை நீங்க ஆள்றீங்க? சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வைக்க தாமதமாச்சு. அட பெரியம்மா, நாங்க மனுஷனு தானே. மனுஷனை தப்பு பண்ண தானே செய்வாங்க. பாருங்க, தப்பு நடந்திருக்கு. அதுக்கான தண்டனையையும் அனுபவிக்கிறோம் தானே. அப்போ இவங்கள யாரும் வரமாட்டாங்கன்னு அர்த்தமா? பரவாயில்ல கொழுந்தனாரே, நீங்க இவ்ளோ சொல்றீங்கன்னா நாங்க எல்லாரும் வர முயற்சி பண்றோம். அட இல்ல, நீ எங்கேயும் போக மாட்ட. உனக்கு வயிறு வலிக்குது, எங்கேயும் போக தேவையில்ல. மருந்து சாப்பிடணும். அண்ணா, நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கீங்க. நீங்க உங்க பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சிருக்கீங்க. வயிறு வலிதான். இப்போ இதுக்கு என்ன மருந்து சாப்பிடுவாங்க? அதுக்காகவா செலவு பண்ணுவீங்க? அந்த ஓமம் தண்ணி இருக்குல்ல, அதை ஊற வச்சு குடிச்சா உடனே சரியாகிடும். கொழுந்தனார் சொல்றது முற்றிலும் சரி. மருந்து சாப்பிட எந்த அவசியமும் இல்லல்ல. நாங்க என்ன பண்ணுவோம்னா, சாதத்துல தண்ணி ஊத்தி 4 பேரும் சாப்பிடுவோம். அப்புறம் என்னவாகும்? அதனால வயிற்றுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு வீட்ல நாங்க 4 பேர் தான். கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். அத்தை வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியாச்சும் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். டுக்குனேங்க, டுக்குனா காணோமே. அட, அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அவன் எப்படி போவான்? நான் ஏன் போக மாட்டேன்? நான் ரெடியா இருக்கேன்ல. அப்புறம் உங்க மருமகதா என்ன போக சொன்னா? அண்ணி, ஒருவேளை லால்டுவும் மிலியும் எங்களை அங்க தங்க சொல்லி வற்புறுத்தினா நாங்க அங்கேயே தங்கிடுவோம். இன்னைக்கு நைட் திரும்பி வர முடியாது. யாருக்கு தோடுதோ அவங்க தங்கட்டும், வரவங்க வரட்டும். எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? பெரியத்த, வெளியே சின்ன மாமா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. மாமா என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, போகவே செய்யறோம், அதனால பெட்ரோல் செலவையாச்சும் வசூல் பண்ணிடுவோம், இல்லைன்னா நஷ்டமாயிடும்னு. அப்புறம் அவர் இதையும் சொன்னாரு, நம்ம போறோம், அதனால நைட் சாப்பாட்டையும் அங்கேயே சாப்பிட்டுருவோம். ஒருவேளை சாப்பாடு மிச்சமாயிடும்லன்னு. நீங்க எங்க கூட வரலையா? இல்ல அர்ஜுன், என் உடம்பு இன்னும் சரியாகல. அப்புறம் மருமகள்களுக்கும் உடம்பு சரியில்லை.
ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, யாருக்காவது உடம்பு ரொம்ப முடியாம போனா நான் வீட்ல இருக்க வேண்டியது அவசியம். நாமும் இப்ப கிளம்பணும். இவ்வளவு தூரம் போறோம், அப்புறம் அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோமான்னு போனும் வருது. மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கும் போகணும்ல பெரியத்த. நீங்க வரமாட்டீங்களா? நான் நீங்க வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் புரியல போல்ட்டு. நான் வரலன்னா உங்களுக்கு என்ன இவ்ளோ கஷ்டம்? நீங்க எல்லாரும் போறீங்கல்ல, அப்புறம் என்ன? அட இல்ல அக்கா, நீங்க எங்களுக்கு பெரியவங்க. நீங்க வரலன்னா அவங்க எங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? சிந்தவளே, நீயே சொல்ற அங்க உனக்கு எந்த மரியாதையும் இருக்காதுன்னு. அப்புறம் அங்க போக என்ன அவசியம் இருக்கு? அண்ணே, இன்னொரு விஷயமும் இருக்குல்ல. நீங்க வரலன்னா அவங்க நம்மள 2 வார்த்தை பேச மாட்டாங்களா? நீங்க அகங்காரம் பிடிச்சவங்களா ஆயிட்டீங்கன்னு தானே நினைப்பாங்க. பாருங்க டாக்கூர் அண்ணி, நான் என் வயசோட கடைசி கட்டத்துல இருக்கேன். அதனால என் முதுகுக்கு பின்னால யாரு என்ன சொல்றாங்க, யாரு என்ன சொல்லலைங்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க போகணும்னா போங்க. நைட் திரும்ப விரும்பாதவங்க ஃபோன் பண்ணிடுங்க. அண்ணி, நான் தான் சொன்னேன்ல நாங்க திரும்பி வரமாட்டோம்னு. சரி, ஒரு ராத்திரிக்காவது நமக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அக்கா சரியாதான் சொல்றீங்க. நம்ம கிட்ட ஒரு முழு பகலும் ஒரு ராத்திரியும் இருக்கு. இவங்க எப்ப போவாங்க, நம்ம எப்ப ஆடுவோம்? தெரியல, ஏன் கிளம்ப மாட்டேங்கிறாங்க? இப்ப போகணும்னா சீக்கிரம் கிளம்புங்க. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால நிக்க முடியல. நான் ரூமுக்கு போகணும், ரொம்ப வலிக்குது. மெதுவா. ஆனா உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணு. அட இல்ல இல்ல, என்ன பிரச்சனை? ஒண்ணும் ஆகாது, நாங்க சமாளிச்சுப்போம்ல. நாடகத்துல மருமகள்கள் மாட்டிக்க போறாங்க.